அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இஃப்தார் ட்ரிங்க் ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா. இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 10 டேட்ஸ் சீட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பாதாம், முந்திரி, கொஞ்சமாக ஜவ்வரிசி, மில்க் மைட். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாலை மட்டும் 1 டம்ளர் பாலை சூடு பண்ணுற அடுப்பில் வச்சுட்டு அது கூடவே நம்ம ஜவ்வரிசியுமே கழுவி அடுப்பில் வச்சாச்சு. ஜவ்வரிசி வந்து வரட்டும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம், முந்திரி, அது கூடவே வந்து டேட்ஸ் இதெல்லாம் பால் ஊற்றி சூடான பால் ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். மறுபடியும் நான் ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்து சூடாகிறதுக்கு அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு பக்கம் ஜவ்வரிசியுமே நல்லா வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பால் கொதி வந்ததும் இறக்கி வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க டேட்ஸு, நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ஜவ்வரிசியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கூடவே காய்ச்சின பால் அண்ட் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு கூடவே கொஞ்சமாக எனக்கு ஃப்ளேவருக்காக டைகரோட மேங்கோ மில்க் ஷேக் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆனதும் நல்லா சில்லுன்னு இஃப்தார் டைமில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸுமே சேர்த்துக்கிட்டேன். இதில் சேர்த்த மில்க் ஷேக் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் எங்கள் வீட்டோட நேற்று இஃப்தார் ரெசிபிஸ். உங்கள் வீட்டிலலாம் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.